Dear students, in this video we are going to learn the sixth sum from the exercise 10.8. Assume that radioactive nuclei decay is proportional to the number of such nuclei that present in a given sample. In a certain sample, 10% of the original number of the radioactive nuclei have undergone disintegration in a period of 100 years. What percentage of the original nuclei will remain after 1000 years? So 1000 years கழிச்சு எவ்வளோ ரிமைன் இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. Let us assume that A be the number of radioactive nuclei present at any time t. So directly proportional is dA by dt is directly proportional to A. dA by dt is equal to k times A. So A இங்க கொண்டு வாங்க, dt அங்க கொண்டு போயிடுங்க. dA by A is equal to k into dt. Now integrating on both sides, you will get the answer as A equal to C e power kt. So in the answer கிடைக்கும் நமக்கு. Now substitute the value of t as 0, the starting time. டைம் 0 அப்படின்னும்போது இங்கே எதுவுமே கொடுக்கல, கிவன் சாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து A0 அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். A is equal to A0 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே டைம் 0ன்றதுனால e பவர் 0 C is equal to A0. ஸோ C equal to A0 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1ல. you will get A equal to A0 e power kt. then 100 years கழிச்சு 10% வந்து டிசன்டிகிரேட் ஆயிடும். டிசன்டிகிரேட்னா குறைஞ்சிருச்சு, 10% குறைஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? டோட்டலாக 100%னா அதில் 10% போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 90% இருக்கும். ஸோ அப்போ ஏ எவ்வளோ இருக்குன்றது தான் இங்கே எழுதணும். 10% வச்சு சம் போட்டுறாதீங்க. 100 minus 10 gives 90% of A0. ஸோ இந்த 90% எப்படி எழுதலாம்? 0.9 A0. ஸோ அதை அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். 0.9 A0 is equal to A0 e power 100k. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. The A0 cancel ஆகிடும். You will get the value of e power 100k as 0.9. Then 1000 years கழிச்சு A எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். A is equal to A0 e power 1000k. 1000k நமக்கு இங்கே 100k தான் வேல்யூ இருக்கு. ஸோ e power 100k whole power 10ன்னு எழுதிக்கலாம். 1000 வந்து 100k power 10. 100k உடைய வேல்யூ e power 100k 0.9 whole power 10 into A0. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றதுனால A உடைய பர்சன்டேஜ் வேணுன்றதுனால இன்டூ 100 பண்ணணும். ஸோ இன்டூ 100 பண்ணும்போது இங்கே 0.9 நம்ம எப்படி எழுதலாம்? 9/10 எழுதலாம். 9/10னா 9 power 10 by 100, 10 power 10. 10 power 10ல இந்த 100 ரெண்டு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 power 8 ஆகிடும். ஸோ 9 power 10 by 100, 10 power 8. This is the percentage of original amount. ஒரிஜினல் அமௌண்ட் இதானே A0. ஸோ அதை இங்கே வேர்ட்ஸில் எழுதியாச்சு. Original amount present after 100 years.